இந்த இயேசு பொல்லாதவனாயிருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைத்தால் அது நமக்குத்தான் ஆபத்து. ஆம், இந்த இயேசுவின் பின்னால் பெருந்திரளான கூட்டம் செல்கின்றது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவான் போலிருக்கிறது. நம்மை போன்ற பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன்? பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் வரி தண்டுவோர்களோடும் சேர்ந்து கொண்டு அவர்களோடு உண்டு மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர்கள் என்கிறான். விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் ஏசுகிறான். இவனை கொன்று விடுவதுதான் நமக்கும் நல்லது. சரியாகச் சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாயவித்தைக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். மக்கள் நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே இவன் மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, நம் முன்னோரான மோயிசன் வகுத்த சட்டங்களையே இவன் மீறுகிறான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறான். இவன் கதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போதும் மக்கள் கூட்டத்தோடு தானே சுத்திக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நாம் மக்கள் கூட்டத்தை திரட்டுவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து ஒருவனை ஆசை காட்டி அழைத்து வருகிறேன். இயேசுவே, இப்போதே பிடித்து விடலாம். சற்று பொறுங்கள். பாஸ்கா பண்டிகை நெருங்கி வர இருப்பதால் அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே, இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசுகள் தருவீர்கள் தானே? தருகிறோம் தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. பேதுரு, யோவான், நீங்கள் என்னை பின்தொடருங்கள். யாக்கோபு, நீயும் என்னை பின்தொடர்ந்து வா. என் மனம் துயரமடைந்துள்ளது. நீங்கள் இங்கேயே விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் போதகரே. தந்தையே, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடம்
என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். பேதுரு, யோவான், போதகரே, ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து கடவுளிடம் வேண்டுங்கள். ஆகட்டும் போதகரே. தந்தையே, தந்தையே, நான் குடித்தாலன்றி இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும். ஆம், உமது திருவுளப்படியே ஆகட்டும். சீடர்களே, போதகரே, எழுந்திருங்கள். என்ன இது? போதகரின் முகத்தில் வியர்த்திருக்கிறது. ஆனால் வியர்வை துளிகள் இரத்த துளிகளாக அல்லவா இருக்கின்றன? தந்தையே, உம் சித்தத்திற்கு நான் தயாராகிவிட்டேன். ஏதோ கல்வாரி என்னை அழைக்கிறது. சீடர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. மணமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ நெருங்கி வந்துவிட்டான். ரபியே வாழ்க. நண்பா, என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய். இவனை கைது செய்யுங்கள். தலைமைச் சங்கத்திற்கு இழுத்து வாருங்கள். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னை எல்லாம் ஒரு தெய்வம் இல்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. இயேசு, இயேசு, கர்த்தர் இயேசு. என்னை எல்லாம் ஒரு தெய்வம் இல்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. இந்த மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை அளித்தவர் இயேசு. இந்த மண்ணுலகில் ஒரு மனித உருவாகி தன்னை. அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன்.
உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை. இன்றைய நம் வாழ்விலும் இந்த முதல் நிலை ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மை என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி தவறாக எடை போடும் நாமும் பிலாத்தை சேர்ந்தவர்கள்தாம். சமூக வலைதளங்களிலும் நமது அன்றாட உரையாடல்களிலும் எவ்வித ஆதாரமும் இன்றி பிறர் மீது வீண் பழி சுமத்தி அவர்களின் நற்பெயரை கொலை செய்து அவர்களை மனதளவில் சிலுவையில் அறைகிறோம். எனக்கு பிடிக்காதவர் என்பதற்காக ஒருவரை பற்றி தவறான வதந்திகளை பரப்பும்போது அங்கே இயேசு மீண்டும் தீர்ப்பிடப்படுகிறார். அநீதி நடப்பதை கண்டும் எனக்கு ஏன் வம்பு என்று நாம் கை கழுவி விலகி செல்லும்போது அங்கே இயேசு மீண்டும் அனாதையாக்கப்படுகிறார். சிந்தனை: பிறரை தீர்ப்பிடுவதில் நாம் காட்டும் வேகத்தை அவர்களை புரிந்து கொள்வதில் காட்டினால் உலகம் அழகாகும். ஜெபம். நீதியின் நிறைவா, குற்றமற்ற நீர் எனக்காக அநீதியான தீர்ப்பை அமைதியோடு ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நானோ சிறு அவமானத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பொங்கி எழுகிறேன். ஆண்டவரே, பிறரை அவசரமாக எடை போடும் குணத்தை என்னிலிருந்து அகற்றும். வதந்திகளை நம்பி பிறரை புண்படுத்தாமல் உண்மையை நாடும் நேர்மையான மனதை எனக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமியே, எங்கள் பேரில் தயவாயிரும். மடித்த விசுவாசன ஆத்மாக்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றிகளது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இன்றைய நவீன உலகில் சிலுவை இல்லாத கிறிஸ்துவத்தை நாம் தேடி ஓடுகிறோம். வசதிகளும் சுகபோகங்களும் மட்டுமே இறைவனின் ஆசீர்வாதம் என்ற மாயையில் வாழ்கிறோம். எதிர்பாராத நோய்கள், கடினமான குடும்ப பொறுப்புகள், பொருளாதார நெருக்கடிகள் அல்லது நாம் விரும்பாத மனிதர்களோடு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் என சிலுவைகள் நம் தோள்களில் விழும்போது நாம் பொறுமை இழக்கிறோம். சுமைகளை மறுப்பவன் வாழ்க்கையை இழக்கிறான். சிலுவைகளை அன்போடு ஏற்பவன் மீட்பை கண்டடைகிறான். ஜெபம். அமைதியின் உருவே இயேசுவே, எனக்காக நீர் அந்த பாரமான சிலுவையை எவ்வித மறுப்புமின்றி ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நானோ என் வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே, என் அன்றாட வாழ்வில் எனக்கு அளிக்கப்படும் பொறுப்புகளையும் என்னை நாடி வரும் துன்பங்களையும் உமது அன்பின் சிலுவையாக ஏற்று சுமக்கும் மன வலிமையை எனக்கு தந்தருளும். தப்பித்து ஓடும் கோழைத்தனத்தை என்னிலிருந்து அகற்றி உமது மீட்பின் பாதையில் நான் பொறுமையோடு நடக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இப்பார கடவது. ஆமேன். தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார்,
நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார். தேவமைந்தன் போகின்றார். தேவபூதன் போகின்றார். தேவபூமி அழைத்ததென்று நீரிமைந்தன் கல்வியில், காதலில் அல்லது தொழிலில் ஏற்படும் முதல் சறுக்கிலேயே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என நினைத்து மனச்சோர்விற்கும் தவறான முடிவுகளுக்கும் ஆளாகிறார்கள். தற்கொலை எண்ணங்கள் அவர்களை சூழ்கின்றன. வீழ்வது மனித இயல்பு, ஆனால் எழுந்து நிற்பதே இறைமாண்பு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இயேசுவின் முதல் வீழ்ச்சி தோல்விகளை கண்டு துவண்டு போகும் நமக்கு ஒரு பாடம். விழும்போதெல்லாம் எழுவதற்கான சக்தி நம்மில் புதைந்துள்ளது. ஜெபம். நம்பிக்கையின் இறைவா, என் வாழ்வில் நான் சிந்திக்கும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் உமது அருளின் துணையால் மீண்டும் எழுந்து போராடும் விசுவாச உறுதியை எனக்கு தாரும். நிகழுதம்மா சந்திப்பு நிகழுதம்மா சந்திப்பு நிகழுதம்மா சந்திப்பு நிகழுதம்மா தாயின் சந்திப்பு நிகழுதம்மா கல்வாரி செல்லும் பாதையிலே கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா தாயின் சந்திப்பு நிகழுதம்மா சந்திப்பு நிகழுதம்மா. சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திரு இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றிகளுக்கு சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசு தம் திருத்தாயை சந்திக்கிறார். நவீன வாழ்வின் சிந்தனை. இன்றைய நவீன வாழ்வில் பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான உறவில் பெரும் இடைவெளி உருவாகியுள்ளது. தனிமை குடும்பங்கள், முதியோர் இல்லங்கள் என உறவுகள் சிதைந்து வருகின்றன. தங்கள் பிள்ளைகள் போதை, தீய நாட்ட தவறுகளின் காதல் போன்ற வலைகளில் சிக்கி அழிவதை கண்டு எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாய் கண்ணீர் வடிக்கின்றன. பல தாய்மார்கள் இன்று நம்மிடையே வாழ்கின்றார்கள். மறுபுறம் வயதான பெற்றோர் ஒரு சுமையாக நினைத்து அவர்களை தவிக்கவிடும் சுயநல பிள்ளைகளும் பெருகிவிட்டன. நமது சொல்லாலும் செயலாலும் நாம் பெற்றோரை துன்புறுத்தும் போது நாமும் இயேசுவின் பாடுகளின் பாதையில் மரியன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றோம். ஜெபம். அன்பு தாயே, மரியா குடும்ப பிரச்சனைகளாலும் பிள்ளைகளின் பிரிவாலும் அவர்களின் தீய பழக்கங்களினாலும் வேதனைப்படும் எல்லா பெற்றோர்களும் ஆறுதலாக இருக்கும். ஆண்டவரே, என் பெற்றோரின் தியாகங்களை நான் மதித்து நடக்க அருள் புரியும். என் குடும்ப உறவுகளில் அன்பும் கீழ்ப்படிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் தாழ்மையோடு எங்கள் இல்லங்களில் உமது அமைதி தவழ எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாச ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது. ஆமீன். தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார்.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் இயேசுவின் சீரின் ஊராகிய சீமோன் உதவி செய்கிறார். இரக்கமுள்ள இறைவா, என் சுயநல வட்டத்தை விட்டு நான் வெளியே வர எனக்கு அருள் தாரும். என்னை தேடி வரும் தேவையில்லையோருக்கும் என் நேரத்தையும் உழைப்பையும் செல்வத்தையும் கொடுத்து உதவி செய்யும் நன்மனதை எனக்கு தந்தருளும். அடுத்தவர்களின் துன்பங்களைக் கண்டு விலகிச் செல்லும் கோழைத்தனத்தை அகற்றி உமது அன்பின் கரங்களாக நான் செயல்பட என்னை ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய நன்றிகளுக்கு சூஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு நீ உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுவின் முகத்தில் வெரோனிக்காள் தொடர்கிறார். ஜெபம். துணிமை நாயகனே இயேசுவே, சமூகத்தில் நசுக்கப்படுவோருக்காகவும் ஒடுக்கப்படுவோருக்காகவும் குரல் கொடுக்கின்ற துணிச்சலை எனக்கு தாரும். வெறும் வார்த்தைகளால் மட்டும் இரக்கம் காட்டாமல் என் செயல்களால் பிறரின் கண்ணீரை துடைக்க அருள் புரியும். என் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் உமது அன்பு முகம் இவ்வுலகில் ஒளிர என்னை ஒரு கருவியாக மாற்றியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். வருத்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்ற விரக்தி நம்மை ஆட்கொள்கிறது. அவமானம் நம் முகத்தை மூடுகிறது. ஆனால் இயேசுவின் 2ஆம் வீழ்ச்சி நமக்கு தரும் செய்தி இதுதான். நீ எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாய் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை இறைவனின் அருளோடு மீண்டும் எழுந்து நின்றாய் என்பதே முக்கியம். விழுவது முற்றுப்புள்ளி அல்ல, அது மீண்டும் எழுவதற்கான புதிய தொடக்கம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வீசில் இருக்கிறார். நித்திய சமாதானத்தில் பாடப்படுவது ஆமென். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இது இயேசுவை ஆராதித்து வணங்கி அங்கிருந்து ஸ்தோத்திரப்படுகின்றோம். பாரமான சிலையை கொண்டு உலகத்தை பெற்று ரசித்து இயேசுவிற்கு எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆதரவு கூறுகிறார். நவீன வாழ்வின் சிந்தனை. இன்றைய உலகில் நாம் அடுத்தவர்களின் துன்பங்களை கண்டு மிகவும் எளிதாக அனுதாபப்படுகிறோம். திரைப்படங்களில் வரும் சோக காட்சிகளுக்கும் சமூக வலைதளங்களில் காணும் துயர சம்பவங்களுக்கும் கண்ணீர் விடுகிறோம். ஆனால் நமக்காகவோ நமது குடும்பத்தின் ஆன்மீக வீழ்ச்சிக்காகவோ நாம் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் சொத்துக்களையும் வங்கி இருப்புகளையும் சேர்த்து வைப்பதற்காக அல்லும் பகலும் உழைக்கும் நாம் அவர்களின் ஒழுக்க நெறிகளுக்காகவும் இறை பக்திக்காகவும் முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்க தவறிவிடுகிறோம். வெளி வேஷமான பரிதாபத்தை விட உள்ளார்ந்த மனமாற்றத்தையே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பிறர் வீட்டு சோகங்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நம் குடும்பத்தின் ஆன்மீக நிலைக்காக நாம் அழ வேண்டிய காலம் இது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததோடு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வீச இறக்கத்தினால் அடித்து சமாதானத்தை இடைப்பார கடவது. ஆமென். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசு 3ஆம் முறை கீழே விடுகிறார். தியானம். கல்வாரி மலை நெருங்கி வந்துவிட்டது. இயேசுவின் சக்தி முற்றிலும் குறைந்து போகிறது. ஒவ்வொரு அடியும் அவரது உடலை கூறு போடுகிறது. இரத்த இழப்பும் வெயிலின் தகிப்பும் சிலுவையின் தாங்க முடியாத பாரமும் அவரை மீண்டும் நிலைக்குழிய செய்கின்றன. இதோ 3ஆம் முறையாக அவர் முகம் குப்புற புழுதியில் விழுகிறார். இது மனித சகிப்புத்தன்மையின் இறுதி எல்லை. எழவே முடியாது, சுற்றியுள்ளவர்கள் யாரும் உதவ போவதில்லை என்ற நிலையில் அவர் தன் முழு பலத்தையும் திரட்டி
இரத்த தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற மீண்டும் எழுகிறார். உலக மீட்பிற்காக அவர் காட்டிய இந்த அளப்பரிய உறுதி கல்வாரி பாதையின் மகுடமாக பிரகாசிக்கிறது. ஜெபம். ஆறுதலின் இறைவா, நான் முழுமையாக சோர்ந்து போகும் நேரங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது பிரசன்னத்தை நான் உணர செய்தருளும். எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்வின் நம்பிக்கையை நான் இழந்து விடாமல் காத்தருளும். தீராத துன்பங்களும் தொடர் தோல்விகளும் என்னை தாக்கும் போது 3ஆம் முறை விழுந்து எழுந்த உமது உறுதியை எனக்கு தந்து நான் மீண்டும் எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாச ஆன்மாக்கள் சதீச இலக்கத்தினால் அடித்து சமாதானத்தில் இணைப்பாட கடவுளே. ஆமென். இயேசுநாத சுவாமி பாடுபடும் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிலிருந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. நவீன வாழ்வின் சிந்தனை. இன்று நாம் ஒருவரின் ஆடைகளை நீரில் களைவதில்லை, மாறாக நமது கூர்மையான வார்த்தைகளாலும் வதந்திகளாகும் மற்றவர்களின் நற்பெயரை குழி தோண்டி புதைத்து அவர்களை பொது வெளியில் நிர்வாணமாக்குகிறோம். ஒருவரின் அந்தரங்கத்தில் தலையிடுவதும் அவர்களை இணையதளங்களில் அவமானப்படுத்துவதும் இன்று சாதாரணமாகிவிட்டது. பொய்களை பரப்புவதன் மூலமாக பிறரின் மானத்தை நாம் உரிதடிக்கிறோம். சுயநலத்திற்காக ஏழைகளின் உரிமைகளை பறிக்கிறோம். பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்துகிறோம். ஒரு மனிதனின் குறைகளை பெரிதுபடுத்தி அவனை சமூகத்தின் முன் சிறுமைப்படுத்தும் போது
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிலிருந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அதிர்ஷ்டமான பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். வாழ்விற்காகவும் என்னை தேடி வரும் துன்பங்களையும் வலிகளையும் உமது சிலுவை அன்போடு இணைத்து பொறுமையோடு சகிக்க எனக்கு ஆற்றல் தாரும். என் கோபமான வார்த்தைகளால் நான் யாரையும் மனதளவில் சிலுவையில் அறையாதிருக்க என் நாவை காத்தருளும். உமது அன்பின் ஆணிகளால் என் இதயத்தை உம்மோடு பிணைத்துக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாச ஆன்மாக்கள் சர்வீச இறக்கத்தினால் நித்திய சமாதத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி நன்றிகளுந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அச்சிஷ்ட பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு. ஜெபம். சிலுவை நாதரே, உம்மை காயப்படுத்தியவர்களை நீர் எந்த நிபந்தனையுமின்றி மன்னித்தது போல எனக்கு தீங்கு செய்த அனைவரையும் என் முழு உள்ளத்தோடு மன்னிக்க எனக்கு அருள் தாரும். பல ஆண்டுகளாக என் இதயத்தில் நான் சுமந்து திரியும் கோபம், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை ஆகியவற்றை இன்று உமது சிலுவையின் அடியில் இறக்கி வைக்கிறேன். என் அகந்தையை அழித்து உமது தூய அன்பால் என்னை நிரப்பியருளும். நீர் எனக்காக மரித்தீர். இனி நான் உமக்காகவும் என் சக மனிதர்களுக்காகவும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். இயேசு தன்னுடைய சிலுவையிலே தந்தையே, இதோ என் ஆவியை உங்கள் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் துறக்கிறார். முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோடு எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய நிறைவேற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா.
இயேசுனா சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். ஆறுதலின் அன்னையே மரியா, உம் மகனின் திருவுடலை மடியில் சுமந்து நீர் சிந்திய கண்ணீர் இன்று துயரத்தில் வாடும் எல்லா குடும்பங்களுக்கும் ஆறுதலாக அமையட்டும். என் வாழ்வில் நான் சந்திக்கும் பேரிழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எனக்கு தாரும். வெற்றிடங்களும் தனிமையும் என்னை வாட்டும்போது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நான் இறுக பற்றி கொள்ள அருள் புரியும். என் கவலைகளை எல்லாம் உம் மடியில் இறக்கி வைக்கிறேன். தாயே, என்னை தேற்றி வழிநடத்தும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றுள்ளீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவது. ஆமென். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றார்கள். ஜெபம். என்றென்றும் வாழும் இயேசுவே, என் வாழ்வில் இருளும் விரக்தியும் சூழ்ந்தாலும் நீர் எனக்கு புது வாழ்வு தருவீர் என்ற உயிர்ப்பின் நம்பிக்கையோடு நான் வாழ எனக்கு அருள் புரியும். எனது ஆணவம், சுயநலம், பொறாமை ஆகிய பாவ இயல்புகளை உமது கல்லறையில் புதைத்துவிட்டு உமது ஆவியால் நான் புதிய மனிதனாக உயிர்த்தல அருள் தாரும். என் குடும்பத்தின் மீது மூடப்பட்டிருக்கும் சாப கற்களை அகற்றி உமது ஆசீர்வாதத்தின் ஒளியை வீச செய்தரலும். சிலுவை பாதையின் வழிகளை தாங்கும் நாங்கள் உமது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கு கொள்ள எங்களை தகுதியாக்குவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாய். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வீச இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பாரப்படுவது. ஆமென்.